இந்தியன் மூன்றாவது பாகத்தை பற்றி ரொம்ப முக்கியமான அப்டேட் வந்து கிடைச்சிருக்கு. இந்தியன் மூன்றாவது பாகம் எப்போ ரிலீஸ் ஆகும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு ரசிகர்கள் மத்தியில் ரொம்ப அதிகமாகவே இருக்குது. ஸோ அதுக்கான அப்டேட்லாம் வந்து கிடைச்சிருக்கு. ஆக்சுவலாக இந்தியன் மூன்றாவது பாகத்தை எப்போ ரிலீஸ் பண்ண பிளான் பண்ணியிருந்தாங்க பார்த்தீங்கன்னா, இந்தியன் இரண்டாவது பாகம் ரிலீஸ் ஆனால் அடுத்த 6 மாதத்துலேயே வந்து இந்தியன் மூன்றாவது பாகத்தை ரிலீஸ் பண்ணுற மாதிரி தான் பிளானில் வந்து இருந்தாங்க. ஆனால் என்ன ஆச்சு பார்த்தீங்கன்னா வந்து படத்துக்கான வந்து பேட் ரிவ்யூ. அதாவது இந்தியன் இரண்டாவது பாகத்தின் மீது வந்து தயாரிப்பு நிறுவனம் கமல்ஹாசன், ஷங்கர், முக்கியமாக அதில் நடித்த சின்ன சின்ன நடிகர்கள் வந்து ஒரு பெரிய எதிர்பார்ப்பு வந்து வச்சுருந்தாங்க. கண்டிப்பாக தமிழ் சினிமா எதிர்பார்க்கும் அந்த 1000 கோடி வசூல் வந்து இந்தியன் இரண்டாவது பாகத்திலிருந்து நமக்கு வந்து கிடைக்க போகிறது அப்படிங்கிற எதிர்பார்ப்பு வந்து வச்சுருந்தாங்க. படம் ரிலீஸ் ஆச்சு. ஸோ கமல்ஹாசன் திரைப்படம் நெகட்டிவ் விமர்சனம் வாங்குவது ஒரு பக்கம் இருந்தாலும், ஸோ இந்த படம் வந்து நெகட்டிவ் விமர்சனத்தையும் தாண்டி நிறைய பேர் வந்து ட்ரோல் பண்ணுற அளவுக்கு வந்து போய்விட்டது. இது ஒரு புது இயக்குனர் எடுத்து ஒரு புது நடிகர் நடித்து ட்ரோல் பண்ணால் பரவாயில்ல, ஒரு உலக நாயகன் கமல்ஹாசன், ஷங்கர் மாதிரி ஒரு பிரம்மாண்ட இயக்குனர் எடுத்த ஒரு திரைப்படம் மக்களால் எந்த அளவுக்கு ட்ரோல் பண்ணப்படுகிறதா அப்படிங்கிற ஒரு ரொம்ப பேடான ஒரு விஷயம் வந்து ஷங்கருக்கு வந்து ஆகிவிட்டது. அப்போ வந்து ஷங்கர் அவர்கள் என்ன முடிவு பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஷங்கரும் கமல்ஹாசனும் வந்து இந்தியன் மூன்றாவது பாகத்தை ரிலீஸ் பண்ணலாம். இந்தியன் மூன்றாவது பாகத்தில் வந்து ப்ரெசன்ட் போர்ஷன், அதாவது வந்து இந்தியன் மூன்றாவது பாகம் கம்ப்ளீட்டாக வந்து பீரியாடிக் போர்ஷனில் எடுத்த திரைப்படம். ஸோ ப்ரெசன்ட் போர்ஷனில் சில காட்சிகள் மட்டும் எடுத்திருக்காங்க. அந்த ப்ரெசன்ட் போர்ஷனில் இருக்க காட்சிகள் மட்டும் சில காட்சிகள் ரீஷூட் வந்து பண்ணலாம் அப்படிங்கிற விஷயத்த லைக்கா நிறுவனத்துக்கிட்ட சொல்லியிருக்கு. ஆனால் லைக்கா நிறுவனம் இல்லை, ரீஷூட் பண்ணுற அளவுக்கு என்கிட்ட வந்து பட்ஜெட் கிடையாது. ஏன்னா வந்து தொடர்ந்து லைக்கா நிறுவனம் தயாரித்த எல்லா திரைப்படம் தோல்வி திரைப்படமாக அமைந்து விட்டது. ஸோ என்கிட்ட பட்ஜெட் கிடையாது, இந்த படத்தை டேரெக்டாக ஓடிடியில் ரிலீஸ் பண்ணிடலாம் அப்படிங்கிற சஜெக்ஷன் வந்து சொல்லியிருக்காங்க. ஆனால் ஷங்கரும் கமல்ஹாசனும் இல்லை, அது முடியாது, ஸோ இந்த திரைப்படத்தை நாங்களே வந்து சரி பண்ணுறோம், ஸோ வந்து சில ஷூட் வந்து ரீஷூட் பண்ணுறோம், எங்கள் பட்ஜெட்டே நாங்கள் யூஸ் பண்ணிக்கிறோம் அப்படிங்கிற விஷயத்த சொல்லியிருக்காங்க. ஓகே, அதுக்காக லைக்கா நிறுவனம் வெயிட் பண்ணிட்டு இருந்திருக்கு. ஆனால் இவங்க என்ன பண்ணியிருக்காங்க பார்த்தீங்கன்னா, கமல்ஹாசன் வந்து தக் லைஃப், அதுக்கப்புறம் அடுத்தடுத்த திரைப்படங்கள் அடிக்க போயிட்டாங்க. இந்த சைடு பார்த்தா ஷங்கரும் தன்னோட அடுத்தடுத்த வேலையை பார்த்து போயிட்டாங்க. இந்தியன் மூன்றாவது பாகம் அப்படியே வந்து இருந்தது. ஸோ அதுக்கப்புறம் தான் வந்து ஓகே இவங்களை நம்மனா வேலைக்கு ஆகாது அப்படின்னு சொல்லி லைக்கா நிறுவனம் என்ன பண்ணிச்சு பார்த்தீங்கன்னா, இந்தியன் மூன்றாவது பாகத்தை டேரெக்டாக ஓடிடி கொடுத்துடலாம், ஓடிடி கொடுத்து ஒரு பெரிய லாபத்தை நம்ம வாங்கிக்கலாம், நமக்கு இது ஒரு சின்ன ப்ராஃபிட்டாக நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிற பிளான் வந்து இருந்துச்சு. ஆனால் ஷங்கரும் கமல்ஹாசனும் இப்போ வரைக்கும் வந்து இதை டேரெக்டாக ஓடிடி ரிலீஸ் பண்ண விட மாட்டேங்கிறாங்க. ஏன்னா வந்து இந்தியன் மூன்றாவது பாகத்தின் மீது ஷங்கரும் கமல்ஹாசன் ஒரு பெரிய நம்பிக்கை வந்து வச்சிருக்காங்க. சில காட்சிகள் மட்டும் சரி பண்ணால் இந்தியன் மூன்றாவது பாகம் ஒரு மிகப்பெரிய வெற்றி திரைப்படமாக அமையும் அப்படின்னு எதிர்பார்த்து காத்திருக்காங்க. இதெல்லாம் ஓகே, அப்போ எப்போ இந்தியன் மூன்றாவது பாகம் வெளியாகும் அப்படிங்கிற கேள்வி தான் கண்டிப்பாக எல்லாத்துக்குள்ளுமே இருக்கும். அதுக்கான ஆன்சரும் வந்து கிடைச்சிருக்கு. அதாவது இந்த பஞ்சாயத்து எல்லாத்தையுமே வந்து மே மாதம் இறுதிக்குள் வந்து முடிப்பதற்கான பிளானில் வந்து படக்குழு வந்து இறங்கியிருக்காங்க. ஏன்னா வந்து ரொம்ப நாள் வந்து இந்தியன் மூன்றாவது பாகத்தை லைக்கா நிறுவனம் போட்டு மறைச்சி வச்சிருக்கு. ஏன்னா இந்தியன் இரண்டாவது பாகம் எடுக்கவே கிட்டத்தட்ட 10 வருஷம் மேலே ஆகிவிட்டது. அதனால எப்படியாவது இந்தியன் மூன்றாவது பாகத்தை ரிலீஸ் பண்ணி விட வேண்டும் அப்படின்னு சொல்லி லைக்கா நிறுவனம் ஒரு முடிவில் வந்து இருக்குது. இந்த வருஷத்துக்குள் ரிலீஸ் பண்ணிடணும்னு ஓடிடியில் தேட்டர் ரெண்டுத்தில் ஏதாவது ஒன்று ரிலீஸ் பண்ண ஒரு முடிவில் வந்து இருக்குது. ஸோ என்ன பிளான் வச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜூன் 12 படத்தை ரிலீஸ் பண்ண பிளான் வச்சிருக்காங்க. ஸோ இதுக்கு முன்பு வந்து இந்தியன் இரண்டாவது பாகம் ஜூன் 12 ரிலீஸ் பண்ணுவா பிளான் இருந்துச்சு. ஆனால் ஜூலை மாதத்துக்கு வந்து தள்ளி போய்விட்டது. ஆனால் இந்தியன் மூன்றாவது பாகத்தை அந்த மாதிரி இல்லாமல் ஜூன் அப்படின்னா ஜூலை மாதம் வந்து இந்தியன் மூன்றாவது பாகத்தை ரிலீஸ் பண்ண படக்குழு வந்து பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. ஷங்கரும் கமல்ஹாசனும் வந்து இந்தியன் மூன்றாவது பாகத்தின் மீது வந்து மிகப்பெரிய நம்பிக்கை வந்து வச்சிருக்காங்க. இந்தியன் இரண்டாவது பாகம் மாதிரி இது இல்லாமல் இந்தியன் மூன்றாவது பாகம் தமிழ் சினிமாவில் ஒரு மிகப்பெரிய வெற்றி திரைப்படமாக அமையணும். ஸோ அதுக்காக நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ நீங்கள் யாரெல்லாம் இந்தியன் மூன்றாவது பாகத்தை எதிர்பார்த்து காத்திருக்கீங்க அப்படிங்கிற விஷயத்த கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி எல்லா விஷயம் தெரிஞ்சுக்கணும், சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.